தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தி. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கையானது தற்போது துவங்கியுள்ளது. காலை 8:30 மணி அளவில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட உள்ளது. வாக்கு எண்ணிக்கை 14 மேஜைகளில் 17 சுற்றுகளாக நடைபெறும் என்று தெரியவந்துள்ளது. டெல்லி சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கையும் தொடங்கியுள்ளதை முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். டெல்லியில் 70 சட்டமன்ற தொகுதிகளில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணியானது தொடங்கியுள்ளது. ஆம் ஆத்மி, பாஜக, காங்கிரஸ் கட்சிகள் இடையேயான மும்முனை போட்டி நிலவிய நிலையில் தற்போது டெல்லியில் வாக்குப்பதிவானது எண்ணிக்கை தொடங்கியுள்ளது. டெல்லியில் 19 மையங்களில் வாக்கு எண்ணிக்கையானது நடைபெறும் நிலையில் வாக்கு எண்ணும் அதிகாரிகள், போலீசார் என 5000 பேர் குவிக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் மணிகண்டன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் மணிகண்டன், கூடுதல் விவரங்கள். நிச்சயமாக ரவினா, ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் கடந்த 5ஆம் தேதி நடைபெற்றது. இந்த இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் சந்திரகுமார், நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமி மற்றும் சுயேட்சைகள் என மொத்தம் 46 பேர் போட்டியிட்டனர். இதையடுத்து கடந்த 5ஆம் தேதி நடைபெற்ற வாக்குப்பதிவின் போது 67.97% வாக்குகள் பதிவாகின. இதனையடுத்து பதிவான வாக்குகள் எண்ணும் பணி சித்தோட்டில் உள்ள அரசு பொறியியல் கல்லூரியில் தற்போது தொடங்கியுள்ளது. முதலாவதாக தபால் வாக்குகளை எண்ணும் பணியானது தற்போது நடைபெற்று வருகிறது. முன்னதாக வேட்பாளர்கள் மற்றும் அவர்களது முகவர்கள் முன்னிலையில் தபால் வாக்குகள் வைக்கப்பட்டிருந்த ஸ்ட்ராங் ரூம் திறக்கப்பட்டு தபால் வாக்கு பெட்டிகள் கொண்டு வரப்பட்டது. இதனையடுத்து தபால் வாக்குகள் எண்ணுவதற்காக அமைக்கப்பட்டுள்ள ஒரு மேஜையில் தபால் வாக்கு எண்ணும் பணியானது தற்போது நடைபெற்று வருகிறது. இதே போல மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைத்துள்ள ஸ்ட்ராங் ரூம் திறக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து அங்கு வைக்கப்பட்டுள்ள வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கொண்டு வரப்பட்டு அதில் பதிவாகியுள்ள வாக்குகள் எண்ணும் பணியும் துவங்கப்பட உள்ளது. ரவினா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.